Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Be sure to subscribe to our channel. We publish new videos every day. Don't forget, grab your smartphone and download the Lava Matra app and stay in touch. Guru Maharaj's message is your advantage. Sri Chaitanya Ishram. Hari Om Tat Sat. So today we're gathered together to celebrate a Sunday feast and the initiation ceremony. இன்றைக்கு நாம ஒரு ஞாயிறு விருந்து நிகழ்ச்சி மற்றும் இந்த தீட்சை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். You heard from His Holiness Bhanu Swami on the 10 offenses of the Holy Name. நீங்க தவத்திரு பானுசுவாமி மகாராஜிடமிருந்து இந்த புனித நாமத்துக்கு எதிரான 10 குற்றங்களை பற்றி கேட்டீர்கள். You should avoid these 10 offenses. நாம இந்த 10 குற்றங்களையும் தவிர்க்க வேண்டும். Is there any other candidates for second initiation? யாராவது இரண்டாவது தீட்சை செகண்ட் இனிஷியேஷன் கேண்டிடேட்ஸ்? So the Srimad Bhagavatam tells us there's 3 births. ஸ்ரீமத் பாகவதம் இதை பற்றி 3 ஸ்லோகங்களை சொல்கிறது. The first birth is the human birth we get from our parents. நமக்கு 3 பிறவிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அதுல முதல் பிறவி நாம தாய் தந்தையர் இடத்துல இருந்து. All of you, I think, received human birth. இந்த மனித பிறவி நீங்க எல்லாருமே பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்றோம். So you have to take a mother and father. உங்களுக்கு ஒரு மனித தாய் தந்தை இருக்கிறார்கள். There's some countries in Europe, only 1 out of every 3 conceptions results in a childbirth. 2 are aborted. வெளிநாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா 3ல 2 குழந்தைகள் கருவிலே இறந்துட்டு. So being born itself is a very wonderful thing. பிறக்கிறது அப்படிங்கிறதே இப்போ ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது. Our government advertises everywhere. We too are one. அரசாங்கம் வந்து இப்ப எல்லாத்துக்கும் வந்து விளம்பரப்படுத்துது, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ட்டு. Usually we too are two. We too are one. இதுக்கு முன்னாடி நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்துச்சு, இப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆயிடுச்சு. So where do the extra babies live? Some of them are prevented by using contraceptive, and some are aborted. சில குழந்தைகள் கருத்தடை சாதனங்கள் மூலமாகவே தவிர்க்கப்படுகிறது, சில குழந்தைகள் கருக்கலைப்பு மூலமாக தவிர்க்கப்படுகிறது. So to be born as a human being nowadays, it's a great thing. இப்ப நம்ம மனித பிறவி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். Our Chaitanya said, "Manusya janma hailo jar, janma shakta kare karo bukar." That you are born as a human being, you should make your life a success by spiritual life. சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் சொல்கிறார், நாம மனித பிறவி எடுத்தோம் அப்படின்னா அதை ஆன்மீகமாக உபயோகப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய வாழ்வை வெற்றிகரமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். And you should also do help to others. அதே சமயத்துல நாம மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். That means help to others. Help to others. நாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். So
there are some preliminary stages ஒரு ஆரம்பகட்ட நிலைகள் இருக்குது இதுல, which in the nectar of devotion, Bhakti Rasamrita Sindhu, one is mentioned. இதுல ஒன்று பக்தி ரசாமத சிந்துவிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. Is taking shelter of the Guru. அதாவது ஒரு குருவினுடைய ஒரு குருவிடம் தஞ்ச போவதன் மூலமாக இது அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. To take shelter of the Guru and you'll follow his instructions. ஒரு குருவிடத்திலே தஞ்சம் அடைந்து அவருடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். This is a trial period. இது வந்து ஒரு குழந்தை பருவம். இது ஒரு பயிற்சி பருவம். This again, but it's the last step before initiation. ஆனா இது தீட்சைக்கு முந்தைய கடைசி நிலை. So you can see if you're able to do it or not. There's no vows, but you chant 16 rounds to try to follow the four regular principles. இதுல நம்ம எந்த விதமான வாக்குறுதியும் எடுத்துக்க மாட்டோம். ஆனா நம்ம 16 நாளை ஜெபம் பண்ணுவோம், 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றுவோம். In this way, from 6 months to 1 year to 3 years, you're under the shelter of the Guru. இந்த விதமா நாம 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை அல்லது 3 வருடம் வரை நாம ஒரு குருவினுடைய பாதுகாப்பின் கீழ் இருப்போம். When you went, you asked for initiation. நாம பக்குவம் அடைந்ததுக்கு அப்புறமா நாம தீட்சை எடுத்துக்கொள்ளலாம். How many here who are seated for initiation? How many went to initiation? யாரெல்லாம் இனிஷியேஷன் தீட்சை வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க கை தூக்கலாம். You see, so they've already done their trial period. They've done their trial period. அவங்களுடைய பயிற்சி பருவத்தை அவங்க ஏற்கனவே முடிச்சுட்டு இருக்காங்க. And they decided they want to take initiation. அதனால அவங்க முடிவெடுக்கிறாங்க தீட்சை எடுக்கணும் அப்படின்ட்டு. See, I had a stroke 1 year ago. நான் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. And I'm able now to walk with a crutch and a helper. நான் ஒரு ஊன்கோல் மூலமா தான் இப்ப என்னால நடக்க முடியுது, இல்லாட்டி யாருடைய உதவி மூலமா தான் நடக்க முடியுது. And of course, my goal is to walk independently. என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா யாருடைய உதவி இல்லாம நடக்கணும் அப்படிங்கிறது. Somehow inside of my physical impermanence, these sheltered devotees want to take initiation. Somehow, in spite of my physical impediments, these devotees want to take initiation. என்னுடைய இந்த உடல் ஈனம் இருந்தாலும் கூட இந்த பக்தர்கள் எப்படியோ தீட்சை எடுப்பதற்கு ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். You see, of course, physical things don't impede one's spiritual life. எப்படி இருந்தாலும் ஒருவருடைய பௌதிக விஷயங்கள் வந்து ஒருவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தடை செய்யாது. So this is what the stage of shelter is. After one is chanting 16 rounds for 6 months. இந்த ஷெல்டர் பீரியட், அதாவது குருவிடத்தில் அடைக்கலம் போகுது அப்படிங்கிறது ஒருவர் இந்த 16 நாளைகளை 6 மாதங்கள் ஜெயிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமாக வரக்கூடியது. See, then there's the stage for that, especially for the congregation members and the children of devotees. இது வந்து பொதுவா காங்கிரிகேஷன் பக்தர்கள் அவருடைய குழந்தைகளுக்கு உரியது. This is called the aspiring stage. இவங்கெல்லாம் வந்து தீட்சை எடுக்க விருப்பம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுவார்கள். There is also no vows taken at this stage. இந்த நிலையில எந்த விதமான வாக்குறுதியும் நாம எடுத்துக்க மாட்டோம்.
But my express is that in the future now, I think I want to take initiation from this guru. ஆனா வருங்காலத்துல இந்த குருவிடத்துல இருந்து நான் வந்து தீட்சை பெறணும் அப்படின்னு விருப்பம் கொள்றேன் அப்படிங்கறத சொல்றது அது. Later, if they want, they can change. ஆனா பின்காலத்துல அவங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சா அதை மாத்திக்கிடலாம். There is no offense. இதனால எந்த விதமான அபராதமும் கிடையாது. One should be connected to the Hare Krishna movement for 1 year or more. ஒருவர் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்திலே ஒரு வருடங்கள் அல்லது அதற்கு மேலாக இணைந்திருக்க வேண்டும். We are willing to chant 1 round or more. அவர் வந்து ஒரு மாலை அல்லது அதற்கு மேலாக ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். And try to become qualified in the future for initiation. வருங்காலத்திலே நாங்கள் தீட்சைக்கு தகுதி பெறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். There is no particular rules for this stage. இந்த நிலையில எந்த விதமான சட்டத்திட்டங்களும் குறிப்பாக கிடையாது. But they want the help of the guru. ஆனா அவர்கள் ஒரு குருவினுடைய உதவியை நாடுகிறார்கள். So I pray for the sheltered and aspiring boys. இந்த அஸ்பைரிங் டிவோட்டிஸ் அதாவது வருங்காலத்தில் எடுக்க விரும்பக்கூடிய பக்தர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். What to speak of the initiated boys? இதுக்கே எப்படின்னா தீட்சை வாங்க போற பக்தர்களை பற்றி என்ன சொல்லணும்? So these are the preliminary stages mentioned by Islam. இதெல்லாம் வந்து ஆரம்பகட்ட நிலைகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. Then one takes the first initiation. யாரெல்லாம் வந்து முதல் தீட்சை எடுக்கிறீங்க? அதுக்கப்புறமா அவங்க வந்து முதல் தீட்சைக்கு வரலாம். Eli. So, I could sometime. தமிழ் பேசுறேன். அவர் தமிழ் பேசுறாரு. குருமராஜ் இப்ப தமிழ் பேசுறாரு. தமிழ்ல பேசினா தமிழ்ல பேசினா அவர் சொல்ற நான் தமிழ்ல பேசிட்டேன். I'm trying to learn Tamil. தமிழ் கத்துக்கிறேன். தமிழ் கத்துக்கணும். There will be no translation here at this time. Next time we will be having no Tamil translation. You can give Tamil lecture. I cannot promise that, but I'll catch his mistakes. நான் செய்த தப்பையாவது அவர் சொல்லுவார். அதுதான் தமிழ் கத்துக்க போறேன். அதுதான் தமிழ் கத்துக்கிறார். Now, some of you can catch his mistakes. I can't. நீங்க என்ன தமிழ் தெரிஞ்சவங்க இந்த மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறீங்க அவர் நீங்க வந்து அந்த நான் செய்த தப்புகளை இப்ப நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா குருமராஜ் சொல்ற என்னால அது முடியாது இப்போதைக்கு. தமிழ் கத்துக்க So, the first initiation is called the Guru Janma. இந்த தயார்படுத்திக் கொள்ளும் முதல் தீட்சை அப்படிங்கிறது குரு ஜென்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. It's the second birth. இது இரண்டாவது பிறவி. We're born by our parents and we're born by a guru. ஒன்று வந்து பிறவி மூலமாக இருக்கக்கூடியது, இன்னொன்று குருவின் மூலமாக பிறக்கக்கூடியது. And we take the fire as our witness. நாம வந்து இந்த அக்னியை வந்து நம்மளுடைய சாட்சியாக எடுத்துக்கொள்வோம். And we have the priest who is doing the sacrifice. இந்த யாகத்தை இங்கே இருக்கக்கூடிய பிராமணர் செய்கிறார். So this Guru Janma includes 5 things.
இந்த குரு ஜென்மத்திலே 5 விஷயங்கள் இருக்கின்றது. The disciple surrenders and takes vows. ஒரு சிஷ்யர் சரணடைந்து வாக்குறுதிகளை எடுத்துக்கொள்கிறார். This is the first stage where you take a vow. இதுதான் முதல் தடவை நாம் ஒரு வாக்குறுதியை எடுத்துக்கொள்கிறோம். They get necklace. அவர்கள் கண்டி மாலை பெறுவார்கள். Have you put on a necklace? எல்லாருக்கும் கண்டி மாலை கொடுக்கப்பட்டிருக்கா? They get chanting deeds to Jainan. அடுத்தது அவங்களுக்கு ஒரு ஜப மாலை கொடுக்கப்படும். They get a spiritual name. அதுக்கப்புறமா ஒரு ஆன்மீக பெயர் கொடுக்கப்படும். Is of course some of our devotees have already spiritual names. சிலருக்கு வந்து ஏற்கனவே ஆன்மீகமான பெயராகவே இருக்கும். Like Gopal or Satyajnana. உதாரணத்துக்கு கோபால், சத்யநாராயணா இது மாதிரி பேரு. So something we just change. அதுல வந்து ஏதாவது சில மாற்றங்கள் செய்யப்படும். Or maybe we give them a new name if they want. அவங்களுக்கு ஏதாவது புது பேர் வேணும்னா அதுவும் கொடுப்போம். But if they have a name which is a material name, அவர்களுக்கு ஒரு பௌதிகமான பெயர் இருந்துச்சு அப்படின்னா, like John and Michael or something. உதாரணத்துக்கு ஜான், மைக்கேல் அது மாதிரி. Pinky. Modern name. கற்பண்டி. நவீனமான பெயர்கள். Then we give them a spiritual name. அவர்களுக்கு நாம ஆன்மீகமான பெயர் கொடுப்போம். So that's and then the Guru accepts and then on behalf of the specific succession. அதுக்கப்புறமா குரு அவரை இந்த குரு சிஷ்ய பரம்பரையின் பிரதிநிதியாக இருந்து ஏற்றுக்கொள்வார். And so this is called these are the angas or the parts of the Purashcharya system. இது இந்த புலஷ்சரிய முறையினுடைய அங்கங்களாக சொல்லப்படுகிறது. And so in ISKCON, our first initiation is considered to be a spiritual birth. நம்முடைய இந்த முதல் தீட்சையானது ஒரு ஆன்மீக பிறவியாக கருதப்படுகிறது இஸ்கானிலே. And then in as a third birth or the second initiation, மூன்றாவது பிறவி இந்த இரண்டாம் தீட்சை என்று சொல்லப்படுகிறது. which the priest here, he's already gone through this ordination or initiation long ago. So இங்க பிராமணராக உட்கார்ந்திருக்கக்கூடியவர் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்திருக்கின்றார். For those who don't have, we give the Upanayana if it's safe. Otherwise, we give the 6 Vajrayatic mantras. They are secret Gayatri mantras. பூணூல் இல்லாதவங்களுக்கு பூணூல் கொடுப்போம். அதுக்கப்புறமா ஒரு ரகசியமான காயத்ரி மந்திரமும் 6 பஞ்சராத்திர மந்திரங்களும் கொடுக்கப்படும். This is called the yogic janam. இது யக்ஞ ஜென்மம் என்று சொல்லப்படுகிறது. And we qualify one to worship the installed deities and to do these yagas. இது ஒருத்தரை வந்து விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்வதற்கோ வழிபடுவதற்கோ தகுதி அடைய செய்கிறது. Certain these mantras are given also. இந்த பீஜ மந்திரங்களும் இதில் கொடுக்கப்படும். Which can be used for the worship of the deities according to the Pancharatric system. இதன் மூலமாக ஒருத்தர் பஞ்சராத்திர முறையிலே வழிபட முடியும். So
our priest here is willing to train others. இங்கே இருக்கக்கூடியவர் இந்த நமக்கு இதை புரோகிதர் இதை பற்றி நமக்கு பயிற்சி கொடுப்பார். We have also other priests that are willing to train others. And once they have the second initiative. மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கும் பூஜை செய்வதற்கும் மற்ற இரண்டாம் தீட்சை பெற்றவர்கள் உதவி செய்யலாம். To get the third dose, one has to have already read first and second born, or the first initiation. இந்த மூன்றாவது பிறவி எடுப்பதற்கு ஒருவர் ஏற்கனவே இந்த முதல் 2 பிறவிகள் எடுத்திருக்க வேண்டும் அல்லது முதல் தீட்சை பெற்றிருக்க வேண்டும். As Manu Maharaj mentioned, you need to be very careful. பானு மகாராஜ் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நாம் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். Not to commit any of the offenses. நாம் எந்த விதமான அபராதங்களும் செய்யக்கூடாது. Against the holy names. புனித நாமத்துக்கு எதிராக நாம் அபராதம் செய்யக்கூடாது. Because of doing so can seriously impair spiritual progress. இது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தடை செய்யும். He also said we should not use bhakti for material situation. அவரும் சொன்னார் நம்முடைய பௌதிக நிலைக்கு பக்தியை உபயோகப்படுத்தக்கூடாது என்று. This is speaking from the pure devotional platform. இது தூய பக்தி ஸ்தானத்திலிருந்து பேசக்கூடிய விஷயங்கள். That the pure devotion, we don't ask anything from the Lord, we just want to serve Him. அந்த தூய பக்தி நிலையிலே நாம் பகவானிடத்திலிருந்து எந்த விஷயங்களையும் பெற விருப்பப்பட மாட்டோம். பகவானுக்கு சேவை செய்வதை மட்டுமே விரும்புவோம். This is called Tuya Bhakti. But even if one is not on the Tuya Bhakti pure devotional platform, they can chant Hare Krishna and earn their devotional service. ஒருவர் இந்த தூய பக்தி நிலையிலே இல்லாவிட்டாலும் கூட அவர் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் செய்யலாம், அவர் பக்தி சேவையிலே ஈடுபடலாம். Akamo asavakamo va moshakamo dhardi tedvaina bhakti joveda vijeta varshampara. If one has no desire as true bhakti, or they have sarakama, they have all, if you have one desire, you have also many desires, or you have desire for liberation, then you should render pure uninterrupted devotional service to the Lord. ஒருவருக்கு தூய பக்தி செய்வதற்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அவருக்கு ஒரு ஆசையோ அல்லது பல ஆசைகள் இருந்தாலோ அல்லது முக்தி பெறுவதற்கு ஆசை இருந்தாலோ அவர்கள் தீவிரமாக இந்த பக்தியை செய்ய வேண்டும். Like Guru Maharaj, he wanted a kingdom greater than his father's to show his father a lesson why he should not have thrown him off his lap. உதாரணத்துக்கு துருவ மகாராஜை போல் அவர் என்ன விருப்பப்பட்டார் அப்படின்னா அவருடைய தந்தையை விட மிக பெரிய ஒரு ராஜ்யத்தை பெற வேண்டும் என்று விருப்பப்பட்டார். So the king had 2 wives, Suniti and Suruchi. அந்த ராஜனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள், சுனிதி and சுருச்சி. So Suruchi was the younger wife, somehow she had the influence over the king. இந்த சுருச்சி இளைய மனைவி, அவருக்கு இந்த ராஜாவின் மீது ஒரு அதிக ஆதிக்கம் இருந்தது. So Guru Maharaj went to his mother, why is this injustice? Why was cast off the lap of thy father? துருவ மகாராஜா அவருடைய அம்மாவிடத்துல போய் ஏன் இந்த அநீதி இழைக்கப்படுறது, நான் என்னுடைய அப்பாவுடைய மடியில இருந்து தூக்கி எறியப்பட்டேன், ஏன் இப்படிலாம் நடக்குது?
He was 5 years old. அவருக்கு வந்து 5 வயசு தான் அப்ப. So she said, what can I do? I'm not in the favor of the kingdom. நான் வந்து ராஜாவுக்கு எந்த விதமாகவும் உதவியா இல்லை. You see, this Suruchi, she has the favor of the king. இந்த சுருச்சிக்கு ராஜாவுடைய நன்மதிப்பு இருக்குது. So no one can do anything but maybe if you go to the forest, I had there the rishis fight Bhagavan. If you go to the forest, you can find Bhagavan. அவங்க சொன்னாங்க, நீ வந்து நாம எதுவும் செய்ய முடியாது, நீ காட்டுக்குள்ள போனா அப்படின்னா பகவானை பார்க்கலாம். So he went to the forest looking. அவர் வந்து அதனால காட்டுக்குள்ள போனார். He had no idea what Bhagavan looked like. அவருக்கு வந்து பகவான் எப்படி இருப்பாருங்கிற எந்த விதமான எண்ணமுமே கிடையாது. He was like under the rocks. அவருக்கு பாறை Bhagavan. அவர் வந்து பாறை கடியில பார்த்தார். பகவான். He goes to the tigers. அவர் வந்து புலிகளை பார்த்தார். Are you Bhagavan? நீ பகவானா? Like this, he was like all over looking for Bhagavan. இந்த விதமா அவர் எல்லா இடத்துலயும் பகவானை பார்த்து பார்த்தார். Finally, Lord Vishnu said, Narada Muni, how to guide him. கடைசியா பகவான் விஷ்ணு நாரத முனியை அவருக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பி வைத்தார். So Dhruva asked, are you Bhagavan? துருவ மகாராஜா கேட்டார், நீ பகவானா? No, I'm not Bhagavan. அவர் சொன்னார், இல்ல நான் பகவான் இல்ல. I can lead you to Bhagavan. ஆனா பகவான் உன்னை வழிகாட்ட முடியும். This is the job of the Guru, to lead the disciples to Bhagavan. இதுதான் ஒரு குருவினுடைய கடமை, சிஷ்யரை கடவுளிடத்திலே அழைத்து செல்வது. But Narada Muni said, you see, you're a young boy, where do you own your mother? நாரத முனி சொன்னார், நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, நீ உங்க அம்மா அப்பா கூட இருக்கலாம். Here in the jungle, there's dangerous animals, and it's not safe for you. இந்த காட்டுக்குள்ள நிறைய கொடூரமான விலங்குகள்லாம் இருக்குது, இது உனக்கு பாதுகாப்பானது கிடையாது. Listen, if you want to help me find Bhagavan, then I listen to you. Otherwise, I'm busy. I'm looking to Bhagavan. அதுக்கு துரோகராஜா சொன்னார், நீ எனக்கு பகவானை பார்க்கறதுக்கு உதவி செஞ்ச அப்படின்னா நான் உன்கிட்ட கேட்கிறேன், அப்படி இல்லாட்டி நான் ரொம்ப மும்மரமா இருக்கேன் பகவானை தேடுறதுல. Don't waste my time. என்னுடைய நேரத்தை வீணடிக்காத. So, Narada Muni saw this boy is really serious. நாரத முனி பார்த்தார், இந்த பையன் உண்மையிலே மும்மரத்தோட தேடுறான் அப்படிங்கிறத. So like this, sometimes the Guru tests the disciple, or sometimes to the temple president, he tests the disciple. சில சமயங்கள்ல ஆன்மீக குரு தன்னுடைய சிஷியரை இப்படி பரிசோதிப்பார், இல்லாட்டி கோயில் பிரசிடென்ட் மூலமாக பரிசோதிப்பார். So Dhruva passed the test. Dhruva passed the test. துருவ மகாராஜா இந்த பரீட்சையை வெற்றிகரமா முடிச்சார். He was very serious. அவர் ரொம்ப மும்முரமாக தேடினார். To find Bhagavan. அவர் பகவானை பார்ப்பதற்காக. How many want to find Bhagavan? யாரெல்லாம் பகவானை பார்க்க விரும்புறீங்க? Very good. ரொம்ப நல்லது. Very, very good. ரொம்ப நல்லது. Everybody raise their hand. எல்லாருமே ரொம்ப தீவிரமா இருக்கீங்க. At least everyone I saw. எல்லாருமே பார்த்தேன். So then Narada Muni, he of course he didn't wait for all the steps, but he immediately initiated the mantra. உடனடியா நாரத முனி அவருக்கு மந்திரத்தை கொடுத்து தீட்சை வழங்கினார். He gave the mantra. அவர் மந்திரம் கொடுத்தார்.
Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. You see, Dhruva chanted this mantra. துருவ மகாராஜா இந்த மந்திரத்தை தான் ஜபம் செய்தார். We're giving the mantra for Kali Yuga, இது இந்த கலியுகத்துக்கு மிகவும் உதவி செய்யக்கூடிய மந்திரம். which is இந்த கலியுகத்துக்கு உதவி செய்யக்கூடிய மந்திரம் எதுனா this is not a secret mantra, but if one takes it from the Guru, it's considered more serious. இது எந்த விதமான ஒரு ரகசியமான மந்திரமும் கிடையாது. ஆனா இத நாம ஒரு குருவிடத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம தீவிரமா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். So Dhruva Maharaj practice his meditation on this mantra for 5 months. துருவ மகாராஜா இதை பயிற்சி செய்தார். அவர் 5 மாசம் இந்த மந்திரத்தையே தியானம் செய்தார். Yesterday is still live. 5. ஐந்து Anda. அஞ்சு Anji. Anji. அஞ்சு மாசம் Anji Rasam. Every month he got more and more intense in his meditation. ஒவ்வொரு மாசமும் அவர் ரொம்ப ரொம்ப தீவிரமா இந்த தியானத்திலே ஈடுபட்டார். By the time he reached his 5th month, he was controlling his breathing. அவர் அந்த 5வது மாசத்தை அடைஞ்ச பொழுது அவர் தன்னுடைய மூச்சையே அடக்கினார். And when he stopped breathing, அதுக்கப்புறம் அவர் மூச்சு விடுறதே நிறுத்திட்டார். because he was in so much in unity with Krishna, அந்த சமயத்துல அவர் கிருஷ்ணனோட அவ்வளவு ஒன்றுபட்டு இருந்தார். the whole universe found it difficult to breathe. இந்த மொத்த பிரபஞ்சமே மூச்சு விடுறதுக்கு ரொம்ப திணறுச்சு. And the Devas went to Krishna, please help us, why we can't breathe. தேவர்கள் விஷ்ணுவிடத்துல போய் எங்களால மூச்சு விட முடியல, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. He said, Dhruva Maharaj is meditating, that's why you can't breathe. அவர் சொன்னார், துருவ மகாராஜா தியானித்து கொண்டிருக்கிறார், அதனாலதான் உங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு. So please, oh Lord, bless him and let us breathe again. அவங்க சொன்னாங்க, தயவு செய்து பகவானே அவரை ஆசீர்வதிங்க, இல்லாட்டி எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. So then the Lord appeared to Dhruva Maharaj. அதுக்கப்புறமா பகவான் துருவ மகாராஜ் முன்னாடி தோன்றினார். He said, whatever you want, I'll give you. அவர் சொன்னார், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னார். But Dhruva, he thought, I wanted insignificant things. After you get the Lord, that's more valuable. நான் ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டேன், ஆனா நான் இப்ப பகவானை பார்த்திருக்கேன், அதுதான் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். I wanted broken glass, I got diamonds. நான் உடைஞ்ச கண்ணாடி தூளை கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு இப்ப வைரமே கிடைச்சிருக்குது. Yes, I want to serve you. நான் உங்களுக்கே சேவை செய்ய விரும்புறேன். You see, the Lord said, well, you desire a kingdom greater than your father, and so on, so I'm going to give you those things. If you use everything in my service, you won't forget me. அதுக்கு பகவான் சொன்னார், நீ உன்னுடைய தந்தையை விட ஒரு பெரிய ராஜாங்க வேண்டும்னு ஆசைப்பட்ட, அதனால நான் உனக்கு அதை தர்றேன், நீ எப்பொழுதுமே என்னுடைய சேவையிலே அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நீ என்னை மறக்க மாட்டே அப்படின்னு சொல்லி சொன்னார். So someone may have material desires. அதனால சிலருக்கு பௌதிகமான ஆசைகள் இருக்கலாம். When they see the Lord, they see how insignificant these material things are. அவங்க பகவானை பார்த்துட்டா இந்த பௌதிக ஆசைகள்லாம் எப்படி ஒண்ணுமில்லாதது அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க. And the Lord still gives the material things.
ஆனாலும் பகவான் இந்த பௌதிக விஷயங்களையும் கொடுப்பார். But from then on, the real seed of devotional service is planted. The seed of devotional service is planted. ஆனா நாம இந்த பக்தி விஷயங்கள் நம்மளிடத்துல அதிகரிக்கிறதை பார்த்துப்பார். இந்த பக்தி விதை அதிகரிப்பதை பார்த்துப்பார், வளர்வதை பார்த்துப்பார். Bhakti Vidai. Bhavanda Dhamite Bhagavan Ji Guru Krishna Prasaditai Bhakti Lota Ji. We wander from one universe to the next, and eventually we get the mercy of Guru and Krishna. We get the seed of devotion in our heart. நாம பல பிரபஞ்சங்களுக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். நாம குரு மற்றும் கிருஷ்ணருடைய கருணை பெற்றால் மட்டும்தான் நமக்கு அந்த பக்தி விதை என்பது நம்முடைய இதயத்திலே இடப்படும். By the mercy of Guru, we get Krishna. By the mercy of Krishna, we get to pure love. நாம குருவின் கருணையின் மூலமாக கிருஷ்ணரை பெறுகிறோம், கிருஷ்ணரின் கருணையின் மூலமாக தூய அன்பை பெறுகிறோம். So how many of you want these bhakti deeds? யாருக்கெல்லாம் இந்த பக்தி விதை வேணும்? You see, so what that seed if you water, it sprouts and becomes a plant. நாம அந்த விதைக்கு தண்ணீர் விட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து வளர்ச்சி அடையும், இலை விடும். And you have to water it. You have to become expert farmer. இந்த விதைக்கு நாம தண்ணீர் ஊற்றணும், அதோட அதுக்கு ஒரு தோட்டக்காரனும் தேவை. Some of our devotees here, they are farmers. நீங்க ஏற்கனவே யாராவது விவசாயிகள் இருக்கிறீங்களா? இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்ல யாராவது விவசாயிகள் இருக்கிறீங்களா? தோட்டம் வளர்க்குறீங்களா? நம்ம பக்தர்கள் எல்லாருமே தோட்டக்காரர்களா இருக்காங்க. Who is the farmer? Farmer. He's asking who is the farmer. So we have to water the bhakti lotus plant and have to guard it against the offenses. நாம இந்த பக்தி விதையை பெற்றதுக்கு அப்புறமா நாம அத ஒரு வேலி போட்டு பாதுகாக்கணும் அபராதத்துல இருந்து. We have to pull out the weeds. நாம அந்த களைகள் எல்லாத்தையுமே எடுக்கணும். Right, just like the farmers, they pull out the weeds. இது வந்து உழவர்கள் செய்யற மாதிரி களை எடுக்கிறாங்களே அது மாதிரி. And they irrigate the இது வந்து உண்மையான செடியை வளர செய்யும். Right now there's a lot of rain. இப்ப வந்து சென்னையில நல்ல மழை பெய்யுது. So this is useful for the economy. இது வந்து இந்த செடி வளர்றதுக்கு உதவியா இருக்கும். And it also gives some drinking water for the Chennai city residents. இது சென்னையில குடிநீருக்கு அடிக்கடி பிரச்சனை வருது. But sometimes you get too much rain. ஆனா சில நேரங்கள்ல நிறைய மழை பெய்யுது. So one has the expert how to take care of the plant. ஆகையால ஒருத்தர் இந்த செடியை எப்படி நாம பராமரிச்சுக்கிறதுங்கிறதுல நிபுணரா இருக்கணும். So as we water the plant, it grows and grows. நாம இந்த செடிக்கு தண்ணி ஊத்த இது வளரும், அப்படியே வளரும். It crosses through the 14 planetary systems. இது இந்த 14 லோகங்களையும் கடந்து போகும். Goes beyond Satyaloka. இது சத்தியலோகத்தையும் தாண்டி போகும். Goes to Kailash. இது கைலாசத்துக்கு போகும். Beyond. அதுக்கு அப்புறமா போகும். Beyond the Roja. இந்த யோஜனத்துக்கு அப்புறமா போகும். Through the Brahmajyoti. இது பிரம்மஜோதி வழியா போயிடும். Through the Vaikuntha planets. அப்படியே வைகுண்ட லோகத்துக்கு போகும். To
Guru Vrindavan. It wraps around Radha Krishna lotus feet. பகவானுக்கு போகும். And there the flowers and the fruits come and அதுக்கப்புறமா அங்க பூக்கும் காய்க்கும் அங்க பழம் தரும். these flowers are Bhava Bhakti, ecstatic love of Krishna. அந்த காடுகள் பாவ பக்தி கிருஷ்ணருக்கு ஆனந்தத்துடன் செய்யக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. And the fruit, the ripen fruit, அந்த பழுத்த பழங்களானது the phalam பழம் is Krishna Prema. பழுத்த பழமானது கிருஷ்ண பிரேமை என்று சொல்லப்படுகிறது. And so at the time of initiation, we're formally giving the seed of devotion. இந்த தீட்சையின் போது ஒருவருக்கு இந்த பக்தி விதையானது கொடுக்கப்படுகிறது. But you have to water the seed. இந்த விதைக்கு நாம தண்ணி ஊற்ற வேண்டும். You have to become expert farmer. அதுக்கு நாம ஒரு நிபுணரான விவசாயியாக இருக்க வேண்டும். The first offense to the holy name is the offense against pure devotees. இந்த புனித நாமத்துக்கு எதிரான குற்றங்கள்ல முதல் அபராதம் என்ன அப்படின்னா பக்தர்களை நிந்திப்பது. This is called the mad elephant offense. இது ஒரு மத யானை அபராதம் என்று சொல்லப்படுகிறது. In Chaitanya Charitamrita it's mentioned that இது சைத்தன்ய சரிதாமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. The Vaishnava of Viraj Matal Hati Ulvari Lakshmi Jai are Sikhi Jai Pata. This is the mad elephant offense. இது ஒரு மத யானை அபராதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. It pulls out the plant from the root இது வேரோடு அந்த செடியை குலுக்கி எடுத்துடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and the leaves dry up. இந்த இலைகள் எல்லாம் அப்படியே வதங்கிடும். Plant is trampled by the elephant. அந்த யானை அதை மிதிச்சு நசுக்கிடும். So that's the worst offense. இது மிக மோசமான அபராதம். Yesterday, someone phoned me up. நேற்று சிலர் எனக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்தார்கள். They said that we are in Vrindavan. அவங்க சொன்னாங்க விருந்தாவனத்தில் இருக்கிறதா. And someone came to them. அவங்களுக்கு யாரோ வந்தாங்க. And told some things against me. எனக்கு எதிராக ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. And he said I was foolish, I listened. நான் முட்டாள்தனமா அதை கேட்டுட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. After that, I started feeling very bad. அதுக்கப்புறமா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். And they told me I was having a stroke. அவங்க சொன்னாங்க எனக்கு ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னு. But I went to the hospital and thought I had cancer. ஆனா நான் ஆஸ்பத்திரிக்கு போய் எனக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். So I don't know how bad it is yet. இது எவ்வளவு மோசமானதுன்னு எனக்கு தெரியல. But I want to beg forgiveness for any offense I made. ஆனா உங்களிடத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கணும்னு விருப்பப்படுறேன். I don't consider myself a devotee. In any case, in case Krishna does, I beg forgiveness for him. நான் படிச்சிட்டேன். I beg forgiveness to Krishna for him. கிருஷ்ணனிடத்துல அவருக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். Stay. Slowly. So, in Vrindavan, the offenses are multiplied 100 times, and 1,000 times. The devotion service multiplied 1,000 times. விருந்தாவனத்துல நாம அபராதம் பண்ணோம் அப்படின்னா அந்த அபராதம் 1000 மடங்கு அதிகரிக்கும். நாம பக்தி சேவை செஞ்சாலும் அதுவும் 1000 மடங்கு அதிகரிக்கும். So these are various offenses.
ஆகையால் நாம இந்த அபராதங்களை தவிர்க்க வேண்டும். One reason of taking a guru is the guru always forgives his disciples. ஒரு குரு யாரு அப்படின்னா தன்னுடைய சிஷ்யரை மன்னிப்பவர். And so I went to end the doctor. இப்ப நான் முடிச்சுக்க விரும்புறேன். Because his body must be very hungry. ஏன்னா பக்தர்கள்லாம் ரொம்ப பசியோட இருப்பாங்க. And we want to also enjoy the feast. இதுக்கப்புறமா இருக்கிற ஃபீஸ்ட என்ஜாய் நீங்க ரசிக்கணும் அப்படின்னு சொல்றேன். We still have some steps open. இன்னும் சில விஷயங்கள் நடக்க இருக்கிறது. இப்ப I saw you explain a little bit about the Ashisala initiative. இப்ப இந்த தீட்சை முறையை பற்றி நான் சொல்ல விரும்புறேன். And Krishna says he sets you as a spiritual eagle when you take initiation. நீங்க தீட்சை எடுக்கும்போது ஒரு ஆன்மீக ஈகல் சமமாக பார்க்கின்றார். So, if they're not initiated, they may or may not accept us. நம்ம தீட்சை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவர் நம்மளை ஏற்றுக்க மாட்டார். I also explained about the preliminary steps to initiation. நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த 6 நிலைகளை பற்றி தீட்சையில் இருக்கக்கூடிய 6 நிலைகளை பற்றி விளக்கி இருக்கிறேன். Now we'll go on with the ceremony. இப்ப நாம இந்த சடங்குகளை தொடங்கலாம். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Hare Rama, Hare Hare. By the way, I want to mention that now today is the last puja day of Karnataka Swami. Unfortunately, there were floods in Bombay. They canceled the service. பாம்பேல நிறைய வெள்ளம் இருக்கிறதுனால இன்னைக்கு அது ரத்து செய்யப்பட்டிருக்கிற அந்த நிகழ்ச்சி அங்க. Krishna is a disciple, meditating on faith. இன்னைக்கு அவருடைய சிஷ்யர்கள் சென்னையில அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக செய்தார்கள். So I offered that to him. அதை நான் அவருக்கு அர்ப்பணித்தேன். And then they took the feast. அதுக்கப்புறம் அவங்க அந்த விருதை எடுத்துக்கிட்டாங்க. And since we got 2 feasts. அதனால இன்னைக்கு அவங்க 2 விருந்து தர்றாங்க. Today they did the feast with no celebration. They took feast but no celebration. அவங்க அந்த விருந்து எடுத்துக்கிட்டாங்க, ஆனா எந்த விதமான கொண்டாட்டமும் இல்லை. But during their yatra in Pune, they intend to have the celebration. அவங்க வந்து இந்த புனே யாத்திரையில இத கொண்டாட விரும்புறாங்க. அப்ப இன்னொரு விருந்தும் இருக்கும். Anyway, he was very helpful to me. Then I struggled. எப்படி இருந்தாலும் மகாராஜ் வந்து எனக்கு ஸ்ட்ரோக் வந்தப்ப ரொம்ப உதவி செய்தார். He kept the doctors watching me, even though it was another hospital, around the clock. அவர் நான் இன்னொரு ஆஸ்பத்திரியில இருந்தா கூட ஒரு டாக்டரை வச்சு என்னை எப்பொழுதுமே 24 நேரமும் பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். And he had his 4,000 devotees of the Vrindavan Yatra pray for the recovery. அவர் விருந்தாவன யாத்திரையில 4000 பக்தர்கள் எனக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளவும் செய்தார். So let's offer our Hare Krishna mantra for the well-being of the Karnataka Swami and இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ராஜநாத் சுவாமி மகாராஜனுடைய நன்மைக்காக நாம் அர்ப்பணிப்போம். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare
Thank you for watching our videos. Be sure to subscribe to our channel. We publish new videos every day, and don't forget to like and share our channel.